நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தல அஜித்தின் 50வது படம் என்ற சிறப்பையும் தாண்டி பல விஷயங்களை கொண்ட படம் தான் மங்காத்தா. இந்த படம் பல ரசிகர்களுக்கு மிகவும் ஃபேவரட் திரைப்படம். இந்த படத்துல தல அஜித் பல விஷயங்களை தைரியமாக செஞ்சிருப்பாரு. தன்னுடைய ஒரிஜினல் கெட்டப்ல இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. முதல்ல அனைவருக்கும் அதிர்ச்சி தான். ஆனால் அதையே ட்ரெண்ட் செட்டாக மாற்றிவிட்டார் நம்ம தல அஜித். தனது 50வது படத்துல யாரும் வில்லனாக நடிப்பதை ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அதையும் முறியடிச்சிருக்காரு. இந்த படத்துல தீம் மியூசிக்கை தல ரசிகர்கள் கொண்டாட வைக்கும் அந்த அளவிற்கு சம மாசாக இசையமைத்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எப்போது வரும் என ரசிகர்கள் அடிக்கடி கேட்பதுண்டு. வெங்கட் பிரபுவும் இந்த படத்தின் 2ஆம் பாகத்தின் கதையை ஏற்கனவே தயார் செய்து விட்டாராம். இதனை தல அஜித்திடம் சொல்லியிருக்காரு. தல அஜித் விரைவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மங்காத்தா படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பல சாதனைகள் படைச்சது. தன்னுடைய ரசிகர்கள் மன்றங்களை கலைத்தும் வெளிவந்த முதல் படம் மங்காத்தா. இந்த படம் ஓடுமா என பல விமர்சனங்கள் வெளிவர முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸை அதிர வச்சாரு நம்ம தல அஜித். ரசிகர்கள் மன்றமே இல்லாம தன்னுடைய படங்களை அந்த அளவுக்கு கெத்து காட்டுவது தல அஜித் மட்டுமே முடியும். இந்த படம் பலரையும் கவர்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா தளபதி ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடித்த படமாகவும் அமைஞ்சிருக்கு. தளபதி விஜய் இந்த படத்தை பார்த்துவிட்டு வெங்கட் பிரபுவிற்கு வாழ்த்து கூறி தனது வீட்டுல விருந்தும் வச்சிருக்காரு. பிறகு அர்ஜுன் நடித்த கேரக்டரை என்ன கேட்டிருந்தால் நானும் நடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அந்த அளவிற்கு இந்த படத்துல திரைக்கதை அமைந்திருக்கும். தளபதி இருவரும் மீண்டும் இணைந்து நடிப்பார்களா என பலரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. தற்போது இருக்கும் தமிழ் சினிமா இவர்களுடைய படங்களுக்கு மிகப்பெரிய போட்டி உருவாகி உள்ளது. அப்படி இருக்க இருவரும் சேர்ந்து நடித்தால் சம மாசாக கொண்டாடுவார்கள் ரசிகர்கள். ஆனால் இது நடப்பது மிக மிக குறைவான சாத்தியமாகவே உள்ளது. சமீபத்துல அஜித் சார வெங்கட் பிரபு சார் சந்திச்சிருக்காரு. அதன் புகைப்படமும் வெளியாச்சு. அதனால இவர்கள் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளது என தகவல் வெளியாச்சு. அஜித்தின் அடுத்த படத்தை வினோத் தான் இயக்குகிறார் அப்படின்ற தகவல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கு. அதற்கு அடுத்த படத்தை வெங்கட் பிரபு சார் இயக்க அதிக வாய்ப்புள்ளதாகவே தெரியுது. ஏற்கனவே இவர் மங்காத்தா 2 படத்தின் கதையை வைத்திருப்பதால மங்காத்தா 2 படத்தை எடுக்க அதிக வாய்ப்பு உள்ளதாகவே தெரியுது. அல்லது புதிய கதை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தையும் நம்ம போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு. அவர் ஏற்கனவே எகிப்து மொழி படத்தின் ரீமேக் உரிமையை வாங்கியிருக்காராம். அதனால அந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க வாய்ப்பு உள்ளதாகவே தெரியுது. வெங்கட் பிரபு தல அஜித்துடன் இணைந்தால் கண்டிப்பாக அந்த படத்திற்கு இவன் தான் இசையமைப்பாரு. அதனால இந்த கூட்டணி மீண்டும் அமைவதால தல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து காத்துட்டு இருக்கு. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.